இலங்கை ஆட்சி செய்த கடைசி மன்னரான சிறுவிக்ரம ராஜசிங்க மன்னருடைய வாரிசு, அதாவது மன்னருக்கும் பட்டத்தரசிக்கும் பிறந்த ஒரே ஒரு வாரிசு ராஜநாச்சியார். ராஜநாச்சியாருடைய வாரிசு 6வது வம்சவழியான ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்கம் புத்தியான்சலாகிய வைத்திய கௌரல் ஹாஜ் இர்ஷாத் அவர்களும் துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகி என்ற வம்சாவளியில் எனது மாமாவான முகமது நிலர் அவர்களுடைய வம்சாவளியாகும். 2 பேருமே மாமா என்ற ஒரு முறை தான் வருகின்றது. இவ்வம்சாவளி இலங்கையில் பல ஆளுமைகளுடன் தற்பொழுது மக்கள் மத்தியில் அரசு அங்கீகாரத்தோடு ஆளுமையுடன் அடையாளங்களோடு வாழ்ந்து வருகின்றன மக்கள் மத்தியில். இதை நான் ஆந்திரா மாநில நாயுடு கூட்டமைப்பு தலைவர் உட்பட செயலாளர், பொறுப்பாளர், ஊர் மக்கள் ஜனவரி 30ஆம் தேதி மன்னருடைய மறைவு தினத்தை கொண்டாடும் அனைவருக்கும் நான் ஒரு முறைப்பாடு தெரிவிக்கின்றேன். இவ்வளவு காலமாக மன்னருடைய கல்லறையையும் மன்னருடைய மனைவிமார்களுடைய உறவினர்களையும் வாரிசாக போற்றி வந்தனர். மன்னருடைய கல்லறையில் முத்து மண்டபத்தில் இலங்கையிலிருந்து மன்னருக்கு வழங்கிய ஓய்வூதியம், பென்ஷன், சமயக்காரருக்கான ஒரு தொகை, திருமண வைபவங்களுக்கான, மரண வீடுகளுக்கான ஒரு தொகையை வழங்கி வந்தன. அன்று ஆங்கிலேய மன்னரை கைது செய்து சிறை வைத்த பிறகு இலங்கையிலிருந்து வழங்கி வந்தன. சுதந்திரம் கிடைத்த பிறகு மன்னருடைய அந்த பென்ஷன் தொகையை உலகிலேயே பெருமைக்குரிய பெண் பிரதமரான மதிப்புக்குரிய சினிமாவ பண்டாரநாயக்க அம்மையார், மறைந்த சினிமாவ பண்டாரநாயக்க அம்மையார் அதை முற்றாகவே நிறுத்திவிட்டார். இன்று மன்னருடைய 193வது நினைவு தினம் இந்த வருடம் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இடம்பெற்றது. இன்று வரை அடையாளமே இல்லாத வாரிசு இவ்வளவு காலமாக அடையாளம் படுத்திய இக்கூட்டமைப்பின் வெளி உலகத்துக்கு வாரிசாக அடையாளப்படுத்திய ஆந்திர மாநில நாயுடு கூட்டமைப்புக்கு அவர்கள் ஒரு கூட்டமாக கூடி குழுவாக இருந்து ஊர் மக்களை ஒன்று சேர்த்து கூட்டமாக அமைத்து விழாக்களை இவ்வளவு காலமாக கொண்டாடி வந்தார்கள். வெளி உலகத்துக்கு வாரிசாக அடையாளப்படுத்திய ஆந்திர மாநில கூட்டமைப்புக்கு அறிவித்தல். இலங்கையில் மன்னருடைய வாரிசுக்கான அடையாளங்கள் இவைகள். தான் இருக்கும் இடத்தின் வரிப்பணத்தை புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருகின்றார்கள். வம்சாவளி இலங்கையின் வம்சாவளி ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியான்சலாகிய மன்னருடைய காலம் தொட்டு இன்று வரையும் வாழ்ந்து வருகின்றார்கள். இலங்கையில் இன்றுள்ள தேசிய கொடி சிங்கத்தின் கையிலுள்ள வாள் முஸ்லிம்களின் வாள் ஆகும். அன்று சிறுவிக்ரம ராஜசிங்க மன்னர் ஆட்சி காலத்தில் சிறுவிக்ரம ராஜசிங்க மன்னருக்கு ஈரான் நாட்டு அரசு வழங்கிய அன்பளிப்பு கொடியாகும். மன்னர் இலங்கையை 17 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். அப்பொழுது இக்கொடி சிறிய கொடியாக மன்னருடைய அரச சபையில் ஒரு அன்பளிப்பு கொடியாக சிறிய கொடியாக இருந்துள்ளது மன்னருடைய மேசையின் மீது. அன்று ஆங்கிலேயர் இலங்கையை கைப்பற்றிய பின் கண்டி நகரில் மந்திரிமார்களுடன் ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் பொழுது வாரியபுல தேரர் தற்பொழுது உள்ள எமது இலங்கை தாய் நாட்டின் தேசிய கொடியை அன்று மன்னருடைய மேசையின் மீது இருந்த சிறிய கொடியை அக்கொடியை பெரிதாக வடிவமைத்து சிங்கக்கொடியை பிரிட்டிஷ் கொடி ஆங்கிலேயருடைய கொடியையும் சேர்த்து கொடியை பறக்க விட்டார்கள். அதிலும் சிங்கக்கொடியை அரை கம்பத்திலும் ஆங்கில கொடியை பிரிட்டிஷ் கொடியை உயரத்திலும் பறக்க விட்டார்கள். வாரியபுல தேரர் சிங்கக்கொடியை உயர்த்திவிட்டு ஆங்கிலேயருடைய கொடியை கீழே இறக்கி காலால் மிதித்த வரலாற்று சரித்திர கதையும் உள்ளன. கண்டி நகரில் இடம்பெற்றது சரித்திர கதை. பின் சுதந்திரம் கிடைத்த பிறகு மன்னருடைய மேசையின் மீது இருந்த கொடிதான் இன்று தேசிய கொடியாக மாறியுள்ளது. இலங்கை தாய் நாட்டில் சிங்கத்தின் கையில் உள்ள வாள் அது முஸ்லிம்களின் வாளாகும். அன்று ஈரான் நாட்டு மன்னர் சிறுவிக்ரம ராஜசிங்க மன்னருக்கு வழங்கிய அன்பளிப்பு கொடியாகும். அன்று ஈரான் நாட்டு மன்னர் இக்கொடி அனுப்புவதற்கான காரணம் மன்னர் சிறுவிக்ரம ராஜசிங்க மன்னருடைய மகளை தனது மகனுக்கு அரேபிய வைத்தியருக்கு திருமணம் செய்து கேட்டு ஈரான் நாட்டிலிருந்து தூது அனுப்பியிருந்தால் 5 பேரோடு ஒரு குழுவோடு
அதில் மன்னருடைய மூத்த மகளுக்கு விலை உயர்ந்த இரத்தின கற்கள் பதிந்த ஒரு வளையலோடு சேர்த்து இக்கொடியையும் அன்பளிப்பாக அனுப்பி வைத்திருந்தார் இலங்கை தாய்நாட்டுக்கு. அடுத்து இலங்கையில் தனது குடும்பத்துக்கு உரித்தான அரேபிய வைத்தியம் மன்னருடைய காலந்தொற்று இன்று வரை உரித்தானது. அவ்வைத்தியம் மன்னருடைய காலந்தொற்று இன்று வரை நடைமுறையில் உள்ளது. அரசு அங்கீகாரத்தோடு தலைமுறையாக மன்னருடைய ஆட்சி காலங்களில் இடம்பெற்ற கண்டினாரில் இடம்பெற்ற பூனையின் சரித்திர கதை கூட உள்ளது. இவ்வரேபிய வைத்தியத்தில் மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட ஒரு அரேபிய வைத்தியராகும். அவர் ஈரான் நாட்டு அரசு வாரிசாகும். ஆன்மீக துறையில் ஈடுபடக்கூடியவர். அவருடைய பேர் ரிஸ்வி அகமட். அவருடைய அரேபிய வைத்தியம் தனது குடும்பத்துக்கு மாத்திரம் உரித்தானது. தலைமுறையாக தற்பொழுது 6வது வம்சவழியாக ராஜ வைத்திய சேகர துவேகுட் ரணசிங்க புத்தியான்சலாகிய வைத்திய கௌரல் ஹாஜி மெம் இர்ஷாத் அவர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளார். அவருக்கு பின்னால் அவருடைய புதல்வரான ராஜ வைத்திய சேகர துவேகுட் ரணசிங்க புத்தியான்சலாகிய வைத்திய இத்திசம் இர்ஷாத் அவர்கள் தந்தைக்கு பின் தயாராக உள்ளார். மன்னருக்கும் பட்டத்தரசிக்கு பிறந்த ஒரே ஒரு வாரிசான ராஜ்ய நாச்சியாரை திருமணம் செய்த அரேபிய வைத்தியரின் அடக்கஸ்தலத்தை இன்று கூட பார்வையிடலாம். அவை ரயில்வேக்கு சொந்தமானது. கரவடியாட்டி வந்துட்டு மஸ்ஜித் ஜும்மா பள்ளிவாசலில் அவர்களுடைய அடக்கஸ்தலம் உள்ளது. இன்று கூட பார்வையிடலாம். அப்பொழுது ரயில்வேக்கு சொந்தமானது. அடுத்து பூனையின் சரித்திர கதை. மன்னர் ஆட்சியில் இருக்கும் பொழுது மன்னரின் ஆணைப்படி இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட அரேபிய வைத்தியராகும். சுவாரஸ்யமான கதையானது. அது பட்டத்தரசியின் செல்லப்பிராணியான பூனையின் சரித்திர கதை. அரேபிய வைத்தியர் மன்னர் அரேபிய வைத்தியருக்கு தனது அரச வாரிசான ராஜநாச்சியாரை திருமணம் செய்து கொடுத்த வரலாற்று கதை. மகள் வாழ்ந்த வீடு இன்றும் கூட மீமுறை என்ற இடத்தில் உள்ளது. இவைகள் கூட இன்று சரித்திர கதையாக உள்ளது. இவைகள் அனைத்தும் கண்டி நகரில் இடம்பெற்றது. தற்பொழுது வைத்திய கௌரல் ஹாஜி மெம் இர்ஷாத் அவர்கள் தனது வரிப்பணத்தை புனித தலதா மாளிகைக்கு செலுத்தி வருகின்றார் கண்டி நகரில் உள்ள. அடுத்து இவர் வைத்தியத்துறையில் அரேபிய வைத்தியத்துவம் நவீன வைத்தியத்துறையில் ஈடுபடுவதுண்டு. அநேகமானோர் வைத்தியத்துறையில் தான் ஈடுபடுவதுண்டு. இதில் இவர்களுடைய அந்த மன்னருடைய ஆட்சி காலங்களிலிருந்து தற்பொழுது வரை இவர்கள் பல அடையாளங்களோடு வாழ்ந்து வருகின்றார்கள். இது வைத்திய கௌரல் ஹாஜி மெம் இர்ஷாத் அவர்களுக்கு இலங்கை தாய்நாட்டில் சீதாவகமானி வைத்திய சிரோமணி சூடாமணி தேசமானிய பண்டித அகில இலங்கை சமாதான நீதிவான் இவ்வாறான பல கௌரவ நாமங்களை வழங்கி கௌரவித்துள்ளது. இன்று ஆந்திரா மாநில நாயுடு கூட்டமைப்புக்கு இவ்வளவு காலமாக லயன் வி அசோக் மன்னருடைய வாரிசுக்கான தகவல்களை தெரிவிக்கவில்லை. நாம் இதை தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். மன்னருடைய வரலாற்று ஆங்கிலேயரால் பறிக்கப்பட்டு திசை திருப்பப்பட்டு மன்னரை கைது செய்து வேலூரில் உள்ள திப்பு சுல்தான் மாளிகையில் சிறை வைக்கப்பட்டன. சிறையிலே 16 ஆண்டு காலம் சிறைவாசம் இருந்து வீட்டு காவலில் கால் கை வீங்கிய நிலையில் மறைந்த மன்னரின் ஆதாரங்கள் எமக்கு தேவை. லயன் வி அசோக் ஒரு பேருக்காவது அவருடைய பேரோடு சேர்த்து அல்லது மன்னருடைய வாரிசுக்கான ஒரு அடையாளம் இல்லை ஒரு ஆளுமையில் இல்லை ஒரு அடையாளங்கள் எதுவுமே இல்லாமல் ஆந்திரா மாநில நாயுடு கூட்டமைப்பு இவ்வளவு காலமாக அவரை மன்னருடைய வாரிசு என்று அடையாளப்படுத்துவதற்கான காரணம் என்ன? காரணம் அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறோம். காரணம் என்னன்றதை விட ஆதாரங்கள் நமக்கு தேவை. லயன் வி அசோக் மாத்திரமல்ல, அவருடைய இன்னும் முன்னாடி உள்ள வம்சாவளிகள் எத்தனையோ வம்சாவளிகள் தலைமுறையாக வாரிசென்று அடையாளப்படுத்தி வந்தது. மதிப்புக்குரிய மறைந்த முன்னாள் முதல் அமைச்சரான கருணாநிதி அவர்கள் மன்னருடைய கல்லறையை தேடி கண்டுபிடித்து முத்து மண்டபத்தை கட்டினார். மிக்க நன்றி. இருந்தாலும் பொய்யான ஒரு வாரிசை உருவாக்கி மன்னருடைய வாரிசாக மாற்றியது யார்? ஆனால் அவர் அல்ல, முதலமைச்சர் அல்ல. அவர் அவருக்கு விருப்பத்துக்குரிய ஒரு மன்னராக இருந்தபடியாக தான் அவர் தேடி கண்டுபிடிச்சு முத்து மண்டபத்தை கட்டினார். குழுவினர் என்றை விட இந்த உறவுகள் லயன் வி அசோக்குடைய உறவினர்கள்
இவர்களுடைய பாதி பேர் இலங்கையில் வாழ்ந்து வருகின்றார்கள். இன்றும் கூட துணிகளை செலவு செய்யும் தொண்டை செய்து வருகின்றார்கள். கண்டினாரில் இவர்கள் எப்படி ஒரு வாரிசாக மாறினார்கள். இங்கு லைன் பேசக்கூடிய குடும்பம் பாதி பேர் இலங்கையில் துணிகளை செலவு செய்யும் தொல்லை செய்து வருகின்றார்கள். அன்று இவர்கள் அன்று மன்னருடைய ஆடைகளை கழுவி சுத்தம் செய்தவர்கள், அரண்மனையை சுத்தம் செய்தவர்கள். ஆனால் இவர்களுக்கு நன்கு தெரியும், இவர்கள் 2 வேலையும் செய்து இந்த வேலை 2ஐயும் செய்த நன்கு தெரியும். ஆனால் இவர்கள் வாரிசல்ல, மன்னரின் 3வது மனைவியின் சகோதரின் வாரிசாகும். அடுத்து மன்னர் மூத்த மகளை அரேபிய வைத்தியருக்கு திருமணம் செய்து கொடுத்த கதையெல்லாம் இவர்களுக்கு தெரியும். தெரிந்தாலும் மூடி மறைத்து இவ்வளவு காலமாக வாரிசன் அடையாளப்படுத்தி வந்தார். அது ஒரு பக்கம் இருக்க, இன்று விஷயம் தெரிஞ்சும் இன்னும் தெரியாத மாதிரி மூடி மறைத்து வாழ்கின்றார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இதுக்கு பொறுப்பும் ஆந்திர மாநில நாயுடு கூட்டமைப்பும் இதுக்கு கட்டாயம் பதில் சொல்லியே ஆக வேணும். இந்த கூட்டமைப்பும் லயன் வியாசோக்குடைய குடும்பம், ரவி குடும்பம், இங்கு இலங்கையில் சிவா சுப்பிரமணியனுடைய குடும்பம், இதுக்கு அருண் செல்வராஜும் உடனடிதான் கூற வேண்டும் என்றால் இன்றும் கூட வாய் திறக்காமல் இவர்கள் ஏதோ ஒரு வழியில் இவர்கள் முயற்சி செய்து வருகின்றார்கள் அடையாளப்படுத்தி. இதை வாழ வைப்பதை விட மன்னரின் அடக்கஸ்தலம் வரலாற்றில் மிக்க நினைவு சின்னமாக மாற்ற வேணும். மன்னரின் வரலாறு சரித்திரமிக்க உண்மையான சரித்திர கதைகளை வாழ வைக்க வைப்போம் நாங்கள் என்றால் மன்னருடைய வாரிசு 6வது வம்சவழியான ராஜ வைத்தியசேகர துவேகுட ரணசிங்க புத்தியன்சலாகி துவேகுட ரணசிங்க புத்தியன்சலாகி அடுத்து 7வது தலைமுறையில் நான் இருக்கிறேன். எனக்கு கனவை மூலம் காட்டுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு எல்லாமே கண்டுபிடிச்சு நாங்கள் இது வெளி உலகத்தை வெளிப்படுத்தி வருகின்றோம். இருந்தாலும் இவர்கள் இவ்வளவு காலமாக வரலாற்று சரித்திர கதை மாற்றி அமைத்து மன்னருடைய வாரிசென்று தெரிவித்து வந்த காரணத்தையும் அடுத்து இவர்களுடைய ஆதாரங்களை கட்டாயங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் இதை தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்து மன்னருடைய இந்த சரித்திரங்கள் மறைக்கவோ மூடி மறைக்கவோ மாற்றவோ இல்லை இதை திசை திருப்ப முடியாது. இதுக்கு ஆந்திர மாநில நாயுடு கூட்டமைப்பும் கட்டாயம் இதுக்கு பதில் சொல்லியே ஆக வேணும். மன்னருடைய வாரிசான ராஜநாச்சியாருடைய 6வது வம்சவழியும் 7வது தலைமுறையில் நானும் நாங்கள் கண்டுபிடிச்சி வெளி உலகத்துக்கு தெரிவித்து வருகின்றோம். கட்டாயம் இதை நாங்கள் இந்த ஆந்திரா மாநில நாயுடு கூட்டமைப்புக்கு இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.